மார்க்கெட்ல நிறைய வெஜிடபிள் சாப்பர்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம உள்ள போனோம்னா என்ன வாங்கணும், எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நம்ம அப்படியே வாங்கியிருந்தா கூட அந்த சாப்பர்ஸ் எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா நோ. Not most of the choppers work well or built well for the Indian kitchen அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற மெத்தடே டிஃப்ரெண்ட். சில பேர் நம்ம கையால் கட் பண்ணாதான் அது கரெக்டாக வருது, நம்ம சாப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு அதை கட் பண்ணி வரதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில சாப்பர்ஸ் ஃபுல்லி மெக்கானிக்கல், நம்ம கையில் தான் சாப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சாப்பர்ஸ் ஃபுட் ப்ராசஸரோட வரும் சேர்த்து, அது எலக்ட்ரிக்கல் சாப்பர்ஸ். எலக்ட்ரிக்கல் சாப்பர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெக்கானிக்கல் சாப்பர்ஸ், அப்புறம் வெஜிடபிள் கட்டர்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் சாப்பர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கிடைக்கும். எதுவுமே எஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால நான் கண்டினியூஸாக சில டைம் கையாலே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அலாங் வித் ஒர்க்கிங் அண்ட் எவ்ரி திங், ஹவுஸ் ஒர்க், இதோட இந்த ஒர்க் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அதுக்காகவே ஒரு சாப்பர் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஆன்லைனில் பார்த்து நான் வாங்கின ஒரு சாப்பர் தான் அகாரோஸ் வெஜிடபிள் சாப்பர், எலக்ட்ரிக்கல் வெஜிடபிள் சாப்பர். இது சோஃபார் நான் இப்போது லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். அது சோஃபார் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இட்ஸ் ஒர்க் எஃபிஷியன்ட்லி and it is more suitable than any other chopper available in the market னே நான் சொல்வேன். பிகாஸ் இதில் நான் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு இந்த சாப்பரில் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஆனியன் வச்சு இதை சாப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்கெல்லாம் போகலாம். இந்த அகாரோஸ் வெஜிடபிள் சாப்பர், இந்த சாப்பர் இதில் இருக்கிற பார்ட்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு ஆனியன் இதை உரிச்சு வச்சிருக்கிறேன். இதை நான் கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ அந்த ஆனியன் பச்சடி பண்ணோன்னா அது அப்படியே கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப காரமாக அடிக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது ரைத்தா. ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணியில் இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது அவ்வளோ காரமாக இருக்காது. நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ஓப்பனிங் வீடியோவில் பார்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த பார்ட்ஸை நான் சொல்லிடுறேன். இதில் இருக்கிறது 4 பார்ட்ஸ் தான். ஒரு மோட்டர் போர்ஷன் இருக்குது, இது மோட்டர் கனெக்டட் வித் அ கார்ட் ஒயரு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஆன் பட்டன் இருக்குது. இது ஆன் ஆஃப்னு சொல்ல முடியாது, நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் இது மோட்டார் ரன் ஆகும். அந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணுறதை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இது இந்த ஹோல் திங்கே இது ஸ்விட்ச் மாதிரி. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே அடியில் ஐஎஸ்ஐ டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன இயரு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கரண்ட் வோல்டேஜ் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது சின்னதாக ஒரு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு க்ரூவ் கொடுத்துருக்காங்க இங்கே. அவ்வளோ. இதில் இது ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மோட்டரையும் இந்த பாக்ஸு சாப்பிங் பாக்ஸையும் செப்பரேட் பண்ணுற ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் இது ஃபிட் ஈஸியாக ஃபிட் ஆகுது. இது நம்ம சுத்தமாக. ஸோ இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனி சைடு நம்ம கார்டை ப்ளக் பண்ணிக்கலாம். இந்த சைடு வைக்கணும் இல்லை இந்த சைடு வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது சுற்றுறதுனால நம்ம எந்த சைடு வேணாலும் இந்த கார்டை ஸ்விட்ச் போர்டு எங்கே இருக்கோ அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கன்வீனியன்ஸ். இதோட இது சுற்றுறது இன்னொரு கன்வீனியன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்வீனியன்ஸ் ஒன்று இருக்குது. அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த வீடியோவில். இது பிளேடு. அஃப்கோர்ஸ் இந்த பிளேடு ஆல்ரெடி எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். பட் பிளேட் குவாலிட்டி இட்ஸ் வெரி நைஸ். பிளேட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது.
ஆக்சுவலாக இந்த பிளேடை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக எடுக்க முடியும். ஸோ யூ கேன் ரிமூவ் திஸ் பிளேட், அப்பர் பிளேடை வந்து யூ கேன் ரிமூவ் அண்ட் வாஷ் பண்ணும்போது அப்படியே கூட வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். 4 பிளேட்ஸ் இருக்குது. இது வந்து நல்லா ஃபிட் ஆகணும் இதில், அந்த அளவு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாட்டமில் இந்த மெஷர்மெண்ட் உள்ள பிளாஸ்டிக் கப், நல்ல குட் குவாலிட்டி பிளாஸ்டிக், BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கீழே அடியில் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்க கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிளேடை வந்து உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஜஸ்ட் ரஃப்லி கட் பண்ணி நீங்கள் இது உள்ள போட்டுட்டு இந்த பிளேட்டை மறக்காமல் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மேலே வந்து ஃபிட் பண்ணி, ஸோ அவ்வளோதான். இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. இந்த கார்டை வந்து நம்ம இப்போ ப்ளக் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கார்டு எவ்வளோ நீளத்துக்கு உங்களுக்கு வேணுமோ, ப்ளக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது இந்த கார்டு எப்போவுமே நான் வந்து இது கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்சத்தில் இந்த மாதிரி மடித்து நான் இந்த கார்டை இப்படி பண்ணிக்குவேன். பிகாஸ் கார்டு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். எனி அப்ளையன்ஸ் எடுத்துட்டா ஒயர் வந்து நீளமாக இருந்தால் வேறு எதுலையாவது வைண்ட் அப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் இப்போ வந்து கார்டு வந்து கரெக்டான நீளத்தில் இருக்கிறதுனால நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். பட் அதர்வைஸ் இந்த கிச்சன்லலாம் வந்து நான் இது ஒரு 2-3 இது மடிப்பு இந்த மாதிரி தான் வந்து இதை மடிக்கணும். இப்படி சுற்றக்கூடாது. நம்ம இதில் கட் பண்ண இந்த ஆனியனை வந்து நான் இதில் போட்டு அதை எப்படி சாப் பண்ணுதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அகேராவோட இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்து ஒன்லி ஃபார் சாப்பிங், நாட் ஃபார் ஸ்லைசிங், நாட் ஃபார் டைசிங், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ், ஒன்லி ஃபார் சாப்பிங். ஆனியன் வந்து சாப் பண்ணிக்கலாம், க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணோன்னா சாப் பண்ணிக்கலாம். பட் ஆனியன் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணோன்னா இதில் வராது. இந்த பிளேடு வந்து அது மாதிரி கொடுக்கல, அவங்க சாப்பிங்க்கு மட்டும்தான் பிளேட் கொடுத்துருக்காங்க. நான் சாப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். பீன்ஸ் சாப் பண்ணலாம், கேபேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் சாப் பண்ணிக்கலாம். நூல்கால், பீட்ரூட், இந்த பீட்ரூட் கட் பண்ணுறது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அது வந்து ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கட் பண்ண ஆரம்பித்தா நம்மளுக்கு ஒரு 4 people உள்ள ஃபேமிலிக்கு நம்ம கட் பண்ணோம்னா இட் வில் டேக் லைக் ½ an hour, 20 to ½ an hour சாப் பண்ணுறதுலே போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேப் வாஷ் பண்ணி ஒவ்வொன்றா அதை அடுக்கி கட் பண்ணி இந்த பக்கம் வெர்டிக்கலாக கட் பண்ணி ஹரிசாண்டல் கட் பண்ணி இந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு பிளாக்ஸாக கட் பண்ணி இதில் வந்து போட்டால் ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ வந்து இது டைம் சேவர்னு பார்க்கும்போது இட்ஸ் வெரி குட். இட்ஸ் வந்து 10 on 10 கொடுக்கலாம். இது ஒர்க் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு இப்போது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாக ரைத்தாவுக்கு யூஸ் பண்ணுறேன். பச்சையாக எங்கெல்லாம் ஆனியன் யூஸ் பண்ணுறனோ அங்கெல்லாம் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் சாலட்ஸ் கூட நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் உள்ள காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். ஸோ அதனால் இப்படி தான் நான் யூஸில் போட போகிறேன். அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ரேண்டமாக போட்டுக்கோங்க. இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம்னா இது வந்து சுத்தணும், அப்பப்போ தள்ளி விடணும்லாம் இல்லை. இப்போது எப்படி இதை சாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் வைக்கும் போதே இது வந்து கரெக்டாக இங்கே எப்படி செட் ஆகிடுச்சுன்னா இது வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னா பயங்கர ஸ்லீக்காக இருக்குது பார்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட்டெல்லாம் ஃபிட் பண்ண தேவையில்லை. இந்த மிக்ஸி மாதிரிலாம் இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கு, அப்படியே அழகாக போய் உட்காந்துருது. அது இப்போ ஏதாவது சாப் பண்ணுறது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். த்ரீ டைம்ஸ் I did. எனக்கு தேவையான அளவு இது கட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணால் ரைத்தா நல்லா இருக்காது. ஸோ லுக், ஜஸ்ட் 3 inches, தட்ஸ் இட். உங்களோட ஆனியன் ரைத்தாவுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிடுச்சு. ஐ திங்க் இதே சைஸ் தான் நம்ம வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம்.
ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ். இதை கையால் கட் பண்ணால் இப்போது எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம்? அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் அதை எடுத்திருக்கோம். நல்லா இது 2 செகண்ட்ஸில் இது வந்து சாப் பண்ணிடுச்சு. வந்து டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு மீ. ஒரு விஷயம் டைம், எனக்கு வேலை ஃபிசிக்கல் ஒர்க்கை விட எனக்கு ஒரு விஷயம் டைம் சேவ் பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து கொஸ்டினே கிடையாது. ஐ வில் கெட் இட். ஸோ வந்து அகேரோ வந்து திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறது. நான் ஒவ்வொரு ஐட்டமாக நான் அகேரோவிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறேன். பிகாஸ் தட் பிராண்ட் இஸ் ஸோ குட். அவங்களோட R&D வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க பெயின் பாயிண்ட்ஸு, பாட்டில் நெக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸை எஃபிஷியண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பார்க்க அகேரோ ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த பிராண்ட் ஸோஃபார் நோ இஷ்யூஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்ல நினச்சது, லெட் மீ ஸ்விட்ச் ஆஃப் சொல்லியே ஆகணும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ப்ளக் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் வெரி டெலிகேட். நம்ம வந்து தெரியாமல் கைப்பட்டால் கூட மெஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் டு பி ஸ்விட்ச் ஆஃப் ஆஃப்டர் யூஸ். ஓகே, அதே மாதிரி கிட்ஸ் இருந்தால் பக்கத்தில் விடாதீங்க. நான் இந்த ரோல் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மெனி சாப்பர்ஸ் டோன்ட் ஹாவ் தட் அட்வான்டேஜ். இப்போ நம்ம மெக்கானிக்கல் சாப்பர் எடுத்துட்டாலும் எலக்ட்ரிக்கல் சாப்பர் எடுத்துட்டாலும் திஸ் வில் பி ஸ்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் ஒரு இடத்துல. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும்னா, நம்ம உள்ளே வந்து நல்லா அழுத்தமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திக்கான வெஜிடபிள்ஸ் லைக் கேரட்டு, பீட்ரூட்லாம் போட்டோம்னா பிளேடு வந்து ஸ்டக் ஆகிடும். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் பெயின் பாயிண்ட்டை அவங்க நோட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆனியனே இப்போ வந்து நான் போடும்போது இப்படி ஸ்லைட் மூமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ த பிளேட் இஸ் அட்ஜஸ்டிங் டு த வெஜிடபிள், ஸோ இட் வில் மூவ். இந்த கட் பண்ண அந்த பார்ட்ஸ் இருக்கையா, பிளாக்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வில் மூவ். அதுக்கு கொஞ்சம் இப்படி பண்ணுறதுனால அது கொஞ்சம் இடம் கிடைக்குது. ஸோ அந்த பிளாக் வந்து மூவ் ஆகிடுது. ஸோ இட் ரன்ஸ் ஸ்மூத்லி. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருக்கு வந்து இந்த ரொட்டேட் ஆகிற திங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு மோஸ்ட் 0% சான்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மோஸ்ட்லி நீங்கள் ஹேண்ட் சாப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் சாப்பர், அதில் வந்து இந்த ப்ராப்ளம் நிறைய வரும். இந்த பிளேடு வந்து ஸ்டக் ஆகிற ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கும். பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டக் ஆகிடும், பிளேடில் ஸ்டக் ஆகிடும். பிளேடு வந்து ஒரு இடத்துல ஃபிட் ஆனதுனால பிளேடு அட்ஜஸ்ட் பண்ணாத நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து எடுத்து விடணும், கையால் இல்லை ஸ்பூனை விட்டு எடுத்து விடணும். இதுக்காகவே சில பேர் இந்த தொல்லைக்காகவே வந்து நல்லாவே வந்து நிறைய கட் பண்ணிட்டு குட்டி குட்டி பிளாக்ஸாக போடணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பர்ஸ் ஆகட்டும், இல்லை இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற சாப்பர்ஸ், எலக்ட்ரிக்கல் சாப்பர்ஸ் எடுத்தாலே ஈவன் ஹேண்ட் சாப்பர்ஸ், தட் புல்லிங் திங், ஒயர் உள்ளே கொடுத்துருப்பாங்க, அந்த மெக்கானிக்கல் சாப்பர், அதில் கூட சேம் இஷ்யூ. பட் இதில் இந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு நான் இதுக்கு வந்து 10 on 10 கொடுப்பேன். இந்த மாதிரி பெயின் பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி அவங்க வந்து இதை வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடில். இது வந்து ரொட்டேட் ஆகிறதுனால இந்த பிளேடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு அந்த பிளாக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து இடம் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா சாப் பண்ணிடுது. ஸோ லிட்ரலி 2 செகண்ட்ஸில் இது வந்து சாப் பண்ணி எனி ஸ்பேஸில் நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ஸ்பேஸில் இது வந்து வழுக்காது. ஸோ அதுக்கு வழுக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப தாட்ஃபுல்லாக இந்த கேஸ்கெட். இன்னொரு விஷயம் சொன்னோன்னா, மற்ற சாப்பர்ஸில் வந்து அன்னெசரி அட்டாச்மெண்ட்ஸ், அன்னெசரி நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய வரும். வந்து கொஞ்சம் பெரிய பீஸ் சாப் பண்ணும், இந்த பிளேடு வந்து கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களே நிறையா அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது தேவையே கிடையாது. நம்ம பண்ண போகிறது சாப்பிங்.
நம்மளுக்கு பெரிய பீசஸாக வேணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் போட போகிறோம். நிறைய நல்ல ஃபைன் பீசஸ் வேணும்னா நம்ம நிறைய நேரம் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இதில் வந்து 4 பார்ட்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கும் நான் 5 ஸ்டார் கொடுப்பேன். இந்த வெஜிடபிள் சாப்பர், அகாரோ சாப்பர் பார்த்தோம். டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் சாப்பர். இஃப் யூ லைக் யூ கேன் கோ ஹெட் அண்ட் கெட் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் மார்க்கெட்டில் நான் மற்ற சாப்பர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டு நத்திங் ஒர்க்ஸ். வாஷ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பை.